ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். நியூ மங்காவோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த மங்காவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. நான் பண்ணது தப்புதான், என்னைய மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவன் பாத்தியாடான்னு சொல்லிட்டு அவன் டெலிகினேஸ் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்றான். அப்படியே அவன் கை ஈவில் மூன் கிட்ட வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த சில்வர் ரிங் என்னோட கை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப அப்படியே அங்க இருக்க சேர் பாக்ஸ் அது இதுன்னு பறக்குது. இன்னது டெலிகினேஸ் எனர்ஜியான்னு ஷாக் ஆகுறான். அப்படியே ஈவில் மூன் அவன் மூஞ்ச புடிச்சு வேகமா வீசுறான். அப்படியே அவன் போய் செவுத்துல இடிச்சுக்கிட்டு விழுறான். அங்க பறந்துகிட்டு இருந்த சேர் அது இதுன்னு எல்லாத்தையும் அவன் மேலேயே தூக்கி அடிக்கிறான். சில்வர் ரிங்காரன் கத்திக்கிட்டு அப்படியே தப்பிச்சு இவனை நான் சீரியஸா எடுத்துக்காம போயிட்டேன். இவன் வெறும் பிளாக் ரிங் தானே, அடைச்ச இவனை கொல்லாம விட்டுட்டேன். கொஞ்சம் இரு, டெலிகினேஸ் எனர்ஜி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தானே ஒர்க் ஆகும். நான் கொஞ்சம் எட்ட போகணும். அப்படி எட்ட போயிட்டேன்னா அவனால என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு அப்படியே ஓடுறான் வெளியே. அப்ப என்ட்ரியில ஹூப்பர் வந்து நிக்கிறான். நீ இங்க பிரச்சனை பண்ணிட்டு எங்க போக பாக்குற? இவன் அப்படியே யாருடான்னு பாக்குறான். என்னது மின்னலா? அவனோட ஃபேஸ்ல ஒரு மார்க் இருக்கு, கழுத்துல கோல்டு ரிங். அவன் ஃப்ரிட்ஸ் ஹூப்பரா? அப்படியே ஈவில் மூன் அவன் பின்னாடி வந்து டெலிகினேஸ் பவர் மூலியமா சில்வர் ரிங்காரனோட ஒட்டஞ்ச கையாலேயே அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்குறான். அப்ப என்னைய விடு, வேண்டாம் வேண்டான்னு கத்துறான். அவன் கையால அவனை குத்திக்கிறான். அவன் கழுத்தை அப்படியே உடைச்சிடுறான். அப்படியே ஈவில் ரிங் அவனை ஒரு கிக்கு விட்டு ஹூப்பர் சிரிச்சுக்கிட்டே கேக்குறான், நீ என்னையும் அடிக்க போறியான்னு. அப்ப அப்படியே ஈவில் ரிங் மயங்கி கீழே விழுறான். ஹூப்பர் வந்து இவனை பார்த்தா உலகத்தை காப்பாத்த வந்தவன் மாதிரியா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மூணு ஆல்வின் கத்திக்கிட்டு சோஃபால எழுந்திருக்கிறான். அப்படியே பாக்குறான். ஹூப்பர் வந்து தம் அடிச்சுக்கிட்டு, நீ எழுந்துட்டியா? மூணு எழுந்து ஆல்வின் கிட்ட போறான். அப்படியே ஆல்வினை கட்டி பிடிச்சு அழுகுறான். அப்படியே கட்டி பிடிச்சின்னு அழுதுகிட்டு கீழே விழுறான். ஹூப்பர் அப்படியே பாக்குறான். மூணு ஆல்வினை தூக்கிக்கிட்டு வெளியே போறான். அப்படியே அங்க இருக்க ட்ரீ கிட்ட புதைக்கிறான். புதைச்சிட்டு அப்படியே அழுகுறான். அங்கேயே உக்காந்துக்கிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கான். அப்போ மூணுக்கு ஆல்வின் சொல்ற மாதிரி தெரியுது, நீ இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்ப, உன்னால முடியும், எழுந்துரு வா. அப்படியே அவனை தொடுற மாதிரி ஃபீல் பண்றான். அப்படியே கத்தி அழுகுறான். ஹூப்பர் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ விண்டோவை நாக் பண்ற சவுண்டு கேக்குது. மூணை பார்த்துட்டு ரொம்ப அழுது இருக்கான் போலியன்னு பாக்குறான். அப்படியே விண்டோவை ஓபன் பண்றான். ஆல்வின் என்னால தானே இறந்தன்னு சொல்றான். அதுக்கு ஹூப்பர் வந்து, அதுவும் உண்மைதான், நான் உனக்கு ஆறுதல் சொல்ல விரும்பல, ஏன்னா அதான் நடந்தது. உன்னால இப்ப நடந்தது எதையுமே மாத்த முடியாது. உன்னை நீயே பிளேம் பண்ணிக்கிறதுக்கு இது நேரமும் கிடையாது. இன்னும் நிறைய இதுக்கு மாதிரி ஃபியூச்சர்ல நடக்கும். இதே மாதிரி நடக்க கூடாதுன்னா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். இன்னும் ஸ்ட்ராங்கா மாதிரி உன்னோட தலைவிதியும் மத்தவங்க தலைவிதியும் நீ சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி கார்ல ஏறுன்னு சொல்றான். மூணும் மண்டி ஆட்டிக்கிட்டு அப்படியே அவன் வாழ்ந்த இடத்த பாக்குறான். அப்படியே அவன் சின்ன வயசுல மூணும் ஆல்வினும் விளையாடுறது, பேசிக்கிட்டு சிரிக்கிறது, அப்படியே அங்க இருந்து பாய் காட்டுற மாதிரி ஃபீல் பண்றான். பாய் ஆல்வின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறான். அப்படியே கார்ல மூணு யோசிச்சுக்கிட்டு வரான். அந்த டைம்ல யாரும் என்னோட உடம்ப எடுத்துக்கிற மாதிரி உணர முடிஞ்சுது. ஆனா என்னால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அவன் பார்க்க என்ன மாதிரியே இருந்தான். ஆனா அவனோட பவரை பார்த்து சில்வரிங்காரனே பயந்தான். அவனை மாதிரி நான் இருந்திருந்தானா இந்நேரம் ஆல்வின் உயிரோட இருந்திருப்பான். நான் ஏன் தேவையில்லாம யோசிக்கிறேன். இப்ப அப்படியே கார்ல போயிட்டு அப்படியே ஒரு ஏரியாக்குள்ள போறாங்க. மூணு நம்ம எங்க போறேன்னு கேக்குறான். நம்ம ஒரு பில்டிங் சூஸ் பண்ணணும். என்னது பில்டிங்கான்னு மூணு கேக்குறான். ஆமா, நம்மளுக்கு பில்டிங் தேவை, ஒரு நல்ல வியூ தெரியற மாதிரி. அப்புறம் துணி சேஞ்ச் பண்ணணும். மூணு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். ஹூப்பர் சிரிச்சுக்கிட்டே சடன் பிரேக் அடிக்கிறான். இந்த பிளேஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், சரி வா கார்ல இருந்து இறங்கு. இப்ப அந்த பில்டிங் கிட்ட போனதும் அங்க ரெண்டு அடியாளுங்க கண்ணோட இருக்கானுங்க. ஹே, நீங்க யாரு, எந்த கேங்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு கேக்குறானுங்க. மூணு வந்து, ஹூப்பர் இது பிளாக் பியர் கேங், சோ நம்ம வேற ஏதாவது பிளேஸுக்கு போலாம். எதுக்குடா நம்ம பியர் பத்தலாம் பயப்படணும், அது வெறும் பியர் தானன்னு சொல்லிட்டு அனைத்து ஒளிவட்டமும் தெரியுது ஹூப்பர் மூஞ்சில.
இங்கேயே வெயிட் பண்ணு, உன்னை நீ பாத்துக்கோ, என்ன புரிஞ்சுதா? மூன் சரிங்க அண்ணாத்தன்னு சொல்லி போஸ்ட்ல நிக்கிறான். பயப்புள்ள உள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரியே தெரிக்குது. மூன் இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டுப்பா, மொத்த பில்டிங்கும் மின்னல்ல தெரிக்குது. மூன் என்னடா நடக்குதுன்னு பாக்குறான். அப்படியே வெடிக்குது. அந்த பில்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடுறானுங்க. அவன் பவர் போலடான்னு துண்டக்கான துணியங்கானு மூணை இடிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. மூணு அப்படியே இடிச்சிட்டு போங்கடா, நான் என்ன ஆனாலும் அசையாம நிப்பன்டான்னு நிக்கிறான். ஹூப்பர் வந்து ஹே உள்ள வான்னு கூப்பிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு மேல போறான். அப்ப அங்கிருந்து தப்பிச்ச வந்தவனுங்க பேசிக்கிறானுங்க. ஹே அவனை பாத்தியா, சூப்பர் லெவல், அவன் இங்க வந்திருக்கானா, ஏதோ கண்டிப்பா பெருசா நடக்க போகுதுடா. இன்னொருத்தவன் அத நீ சொல்லிதான் தெரியணுமா, அவன் எப்படி அட்டாக் பண்ணான்னு பாத்தியா, தண்டர் போல்ட், இவனை பத்தி தான் நியூஸ்ல சொன்னாங்க போலியே. இன்னொருத்தவன் அவன் கூட பிளாக் ரிங் ஒருத்தவன் இருந்தான் பாத்தியா, நான் இது வரைக்கும் பவர் ரிங் கூட பிளாக் ரிங் இருந்து பார்த்ததே இல்ல. சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் பாஸ் கிட்ட சொல்லுவோம். இப்ப அப்படியே கவர்ன்ட் ஏரியால டெக் கிளப் இடத்த காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க ஒரு வண்டியில விலங்கு மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு இறங்குறா. அவளை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹூப்பர் ஒரு ஏத்துனால அவன்கிட்ட தான் இந்த பொண்ணுக்கு மைண்ட் ரீடிங் பவர் போல. அந்த காட் மைண்ட்ல என்ன இருக்குன்னு ரீட் பண்றா. அங்க கூட ஒருத்தி சில்வரிங் லேடி கேக்குறா, நீ அட்டாக் பண்ணவனோட ஃபேஸ் பாத்தியான்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா பார்த்தா, அவன் பார்க்க பர்பிள் கலர் ஏர்ல இருந்தான், தண்டர் பவர் இருக்கு அவனுக்கு, அவன் கூடவே பிளாக் ரிங்க கூட்டிக்கிட்டு போனன்னு சொல்றா. என்னது பிளாக் ரிங்கான்னு கேக்குறான். ஆமா நான் பொய் சொல்லலன்னு சொல்றா. ஓகே இதான் எனக்கு வேணும், அந்த பொண்ணு திரும்பவும் லேபுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. அந்த லேடி ஓகே மேம் சொல்றான். அப்ப அவளுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பாக்குறா. இவன் அந்த காட் மைண்ட்ல ரீட் பண்ணிருப்பான்ல, அவனை கொன்னுறானுங்க. அட பாவிங்களா, இதுக்காக தான் அவனை உயிரோட வச்சுக்கிட்டு இருந்தீங்களா, கொன்னுட்டு வேற சாரியா. அந்த லேடி ஹூப்பர் வந்து 8 ஃபேமிலிக்கும் அகேன்ஸ்டா இருக்கான். அவனும் அந்த பிளாக் ரிங் யாரு, எதுக்கு அவனை கூட்டிகிட்டு போனா எனக்கு தெரியல, நம்ம மேல் இடத்துல சொல்லுவோம். எனக்கு கவலையா இருக்கு. அந்த யூஸ்லெஸ் ஃபேமிலி திரும்பவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களா, என்னது இசபெல்லாவோட ஆளுங்களை சொல்றீங்களான்னு கேக்குறான். இப்ப அப்படியே மூணை காட்டுறாங்க. ஒரு ரெட்டிஷான இடத்துல இருக்கான். அப்ப ஆல்வினோட குரல் கேக்குது, மூன் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு. மூன் ஓடுறான். நீ ஒரு லூசர், ஒன்னாலதான் உன் ஃப்ரெண்டு செத்தான். அப்ப சடனா மூன் பயத்துல எழுந்திருக்கிறான். இது வெறும் கனவு தானா, நீ எழுந்திருச்சிட்டியா, நீ டிவிய மியூட்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீ தூங்குன, அதான் இப்ப ஏத்திக்கிறண்டான்னு சொல்லி ஏத்துறான். ஹூப்பர் நியூஸ் பாக்குறான். மூணு அப்படியே வெளியே பார்த்துட்டு, இருட்டா இருக்கு, நான் எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கேன், அது முக்கியம் இல்ல, உன்னால எவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ தூங்கு, ஏன்னா எதிர்காலத்துல நீ தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க டைம் இருக்காது. என்னை கொல்றதுக்கு ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்களான்னு கேக்குறான். யாருக்கு தெரியும், எப்ப வேணாலும் வரலாம், ஏன் இந்த செகண்டும் வரலாம், அடுத்த நாளும் வரலாம், ஏன் உனக்கு பயமா இருக்கான்னு கேக்குறான். மூன் யோசிக்கிறான். பயமா, நான் புறக்கணிக்கப்பட்ட நகரத்துல ரொம்ப நாள் வாழ்வன் எதிர்பார்க்கல. அங்க ஒரு நாளும் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம். இதுல எங்க ஃபியூச்சரை யோசிக்க. ஆனா எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க அழகான நினைவுகள் இருக்கு, அதுக்காகவே வாழணும். ஹூப்பர் என்னடா யோசிக்கிறேன், மண்டையிலே ரிமோட்டை தூக்கி அடிக்கிறான். ஹூப்பர் நீ பலசாலின்னு தெரியும், ஆனா நிறைய பேர் வந்தா நீ என்ன பண்ணுவ, என்னால நீ மாட்டிக்க விரும்பல. ஹூப்பர் சிரிச்சுக்கிட்டே, யாருடா சொன்னா ஒரு ஆளுதான் காப்பாத்த வந்தேன்னு. இப்ப அப்படியே ஹூப்பரோட போன்ல லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கான். 4 பேர் அதை பார்த்து இருக்காங்க.